Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. செய்தியாளர் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, மீண்டும் ஈரோடு கிழக்கு திமுக வசமாகுமா? அதற்கு அவர் பதில் சொல்லுகிறார், திமுக கூட்டணி வசமாகும். காங்கிரஸுடைய தலைவர்கள் இவர்கள்ட்ட கலந்து ஆலோசனை செய்துவிட்டு நாங்கள் எங்கள் முடிவை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படிங்கிறப்போ அநேகமாக திரும்பவும் அவங்க கூட்டணி கட்சிக்கு, ஏற்கனவே ஜெயிச்சது யாரோ அந்த கட்சிக்கே மீண்டும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸ் கூட ஒருவேளை விஜய் பக்கம் போயிருமோ அப்படிங்கிற ஹேஷியங்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் மீண்டும் அந்த இடைத்தேர்தலில் கூட்டணி தர்மத்தை பாதுகாத்து காங்கிரஸுக்கு இந்த தொகுதியை விட்டு கொடுத்தது அப்படிங்கிறது மூலமாக காங்கிரஸோட ரொம்ப நெருக்கமாக இருப்பதாக காட்டிக்கொள்வதற்கு டிஎம்கேக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஏடிஎம்கே நிற்குமா? இந்த தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்தே ஏடிஎம்கே சொல்லிக் கொண்டிருக்கிற புதிய கூட்டணி ஆரம்பமாகுமா? அப்புறம் பிஜேபி என்ன செய்ய போகிறது? இப்படியெல்லாம் பல கேள்வி இருக்குது. இன்றைக்கி தேதியில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரொம்ப ஒரு மேலெழுந்த வாரியாக பார்த்தால் அநேகமாக ஏடிஎம்கே போட்டியிடுமா அப்படிங்கிறது டவுட். இந்த 1.25 வருஷத்தில் போட்டியிட்டு நெகட்டிவான ஒரு ரிசல்ட் வந்ததுன்னா அடுத்து வரப்போது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். ஸோ அதற்கு முன்னால் ஒரு நெகட்டிவான ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதோடைய இம்பேக்டை உருவாக்க வேண்டாம் தான் கட்சி தலைமை நினைக்கும். ஏன்னா இந்த எலெக்ஷனில் விஜய் கட்சி களமிறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ இடைத்தேர்தலில் அவர் போய் மாட்டிட்டு படுமோசமான தோல்வி அடைஞ்சிட்டார்னா 2026 தேர்தல் அவருக்கு ரொம்ப பெரிய பின்னடைவாய்ப்பு. ஏன்னா அவர் உருவாக்கணும்னு நினச்ச பிம்பம் இங்கேயே காலி ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. அதனால ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக அவர் திங்க் பண்ணக்கூடியவராக இருந்தால் அவர் இந்த தேர்தலில் போய் சிக்கி மாட்டிக்கொள்ள மாட்டார். இந்த இடைத்தேர்தலில் ஸ்டாலின்கிட்ட கூட ஈரோட்டில் கேள்வி கேட்டிருக்கேன், இந்த மாதிரி புதுசாக அவர் நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்களா அப்படிங்கிறது அவர் பதில், நன்றாக பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இது என்ன மாதிரி பதில்? இது ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாலா ஸ்ரீனிவாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மீண்டும் ஏற்கனவே இடைத்தேர்தல் நடந்து இவிகே சிலங்கோன் தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போ அவரும் மறைந்து இப்போ மீண்டும் தேர்தல். இந்த தேர்தலில் திமுக தன்னுடைய நேரடியான வேட்பாளரை களமிறக்கும்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. அதிமுக அந்த டிஸ்கஷனில் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. விஜய் கட்சி இன்னும் முடிவு எடுக்கலை. நாம் தமிழர் வழக்கம் போல் நாங்கள் அந்த வேட்பாளரை அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடைத்தேர்தலுடைய முக்கியத்துவம் என்ன? முதல்ல டிஎம்கே நேரடியாக நிற்கும் போல் தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அப்படி இல்லை. ஏன்னா இப்போ ஈரோட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது, நேற்றைக்கு நடைபெற்றது. அதில் ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசுகிறார். அதுக்கப்புறம் செய்தியாளர்கிட்ட பேசுகிறப்போ செய்தியாளர் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, எப்படி மீண்டும் ஈரோடு கிழக்கு திமுக வசமாகுமா அப்படின்னு. அதற்கு அவர் பதில் சொல்லுகிறார், திமுக கூட்டணி வசமாகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்ப கேட்குறாங்க, இந்த தொகுதியில் மீண்டும் காங்கிரஸ் தான் போட்டியிடுமா அப்படின்னு. அது காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட காங்கிரஸுடைய தலைவர்கள் இவர்கள்ட்ட கலந்து ஆலோசனை செய்துவிட்டு நாங்கள் எங்கள் முடிவை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படிங்கிறப்போ அநேகமாக திரும்பவும் அவங்க கூட்டணி கட்சிக்கு, ஏற்கனவே ஜெயிச்சது யாரோ அந்த கட்சிக்கே மீண்டும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னால் இவிகேஎஸ் இளங்கோவனுக்கு கொடுத்ததே கூட கூட்டணி தர்மத்தை நாங்கள் காப்பாற்றுகிறோம் அப்படின்னு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ போட்டிட்டு யார் ஜெயித்தாலுமே அடுத்த ஒரு 1.25 வருஷத்துக்கு தான், அதுக்கப்புறம் இல்லை. அப்படிங்கிறப்ப இதுக்கு போய் மல்லு கட்டிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை டிஎம்கே. ஸோ அதுக்கு பதிலாக கூட்டணி தர்மம்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா இன்றைக்கி ஒரு விதமான சூழ்நிலை இருக்குது, விஜயனுடைய வருகை இருக்குது. காங்கிரஸ் கூட ஒருவேளை விஜய் பக்கம் போயிருமோ அப்படிங்கிற ஹேஷியங்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் மீண்டும் அந்த இடைத்தேர்தலில் கூட்டணி தர்மத்தை பாதுகாத்து காங்கிரஸுக்கு இந்த தொகுதியை விட்டு கொடுத்தது அப்படிங்கிறது மூலமாக காங்கிரஸோட ரொம்ப நெருக்கமாக இருப்பதாக காட்டிக்கொள்வதற்கு டிஎம்கேக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்படிங்கிறப்ப இந்த வாய்ப்பை ஸ்டாலின் நழுவ விட மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
நேரடியாக டிஎம்கே தான் இந்த தொகுதியில் போட்டியிட்டு ஆகணும் அப்படிங்கிறதுக்கு எந்த அவசியம் இப்போ இல்லை. நீங்கள் என்ன ஜெயித்தாலும் இன்னொரு 1.25 வருஷத்துக்கு தான். அதுக்கப்புறம் 2026 எலெக்ஷன் வந்துட போகுது. அப்படிங்கிறப்போ இல்லை டிஎம்கேயே போட்டியிடும்னு எனக்கு தோணலை. இது ஒன்று இல்லை. ஆனால் அதில் ஏன் வந்து டிஎம்கே போட்டியிடும்னு சொல்லப்படுது அப்படின்னா, ஏற்கனவே 2 முறை காங்கிரஸுடைய வேட்பாளர் நிற்க வைக்கப்பட்டார். இப்போ வந்து அடுத்த வேட்பாளராக யார் தேர்வு செய்யப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். 2வது அவங்க குடும்பத்திலே இப்போ 2வது மகன் இருக்கிறார், சஞ்சய் இளங்கோவன். ஸோ அவர் வந்து நிற்க வைக்கப்படுவாரா அப்படிங்கிற கேள்வி. 3வது திருப்பி எதுக்கு நம்ம வந்து காங்கிரஸ்க்கே கொடுத்து ரிஸ்க் எடுக்கணும், நம்மளுடைய வேட்பாளரை நம்ம நிறுத்தலாமே அப்படின்னு கட்சிக்குள்ளே இருந்து ஒரு அழுத்தம் தரப்படுவதாகவும் தகவல். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து தான் காங்கிரஸே கொடுத்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒரு ரிஸ்க்கும் இல்லையே. ஆக்சுவலாக நீங்கள் டிஎம்கேக்கு கூட்டணிக்குள்ளே டிஎம்கேக்கு என்ன ரிஸ்க் இருக்குது? எல்லாமே டிஎம்கே சார்ந்த கட்சிகள் தான். டிஎம்கேயே பெருசாக வேட்பாளர் ஜெயிக்கணுங்கிற ஒரு ரிஸ்க் சொல்கிறாங்க. இல்லை இப்போ இருக்கு, அது கரெக்டு. ஆனால் ஏற்கனவே அவங்க வந்து 2 கூட்டணி கட்சியை அவங்க ஜெயிக்க வச்சு காட்டியிருக்காங்களே. இப்போ வந்து ஈவிகேஎஸ் இளங்கோவன் பிரம்மாண்டமான வித்தியாசத்தில் ஜெயிக்கலையா? பட் அவர் எப்படி ஜெயிச்சார், எப்படி ஓட்டு வாங்கினார், அங்கே என்ன விதமாக நடந்தது, அதெல்லாம் வேறு. ஃபைனலாக ரிசல்ட் எப்படி வந்தது? ரொம்ப பிரம்மாண்டமான வித்தியாசத்தோடு தான் அவர் ஜெயிச்சார். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒரு ஆளுங்கட்சி வந்து இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறதுங்கிறது சவாலுக்குரிய விஷயமா பெரும்பாலும் இருந்ததில்லை. பெரும்பாலும் அது ஒரு டிஃபால்ட்டாகவே ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தல்னா ஜெயிக்கும் அந்த மாதிரி. இதுக்கு முன்னால் கூட பலமுறை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராம்தாஸ் சொல்லுவார், தமிழ்நாட்டில் எப்போதுமே யார் ஆளுங்கட்சியோ அவங்க தான் ஜெயிச்சுட்டே போகிறாங்க, இதுக்கு எதுக்கு தேர்தல் நடத்தி பணத்தெல்லாம் வீணடிக்கணும். அதுக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற மாதிரி இடைத்தேர்தல் யாராவது இறந்துட்டாங்க, அந்த இடத்துல இடைத்தேர்தல் வருதா, ஏற்கனவே யார் ஜெயித்தாங்களோ அந்த கட்சியிலேருந்து கட்சி தலைவர்கிட்ட சொல்லி யாராவது நாமினேட் பண்ண சொல்லிவிட்டு அவர் வந்து மீதி இருக்கிற காலத்துக்கு எம்எல்ஏ நாமினேட்டட் அப்படிங்கிற பேரில் இருந்துட்டு போட்டு இதுக்கு எதுக்கு ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து நல்ல ஆலோசனையும் கூட. அதனால இதில் வந்து டிஎம்கேக்கு பெரிய ரிஸ்கெல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. சரி, இப்போ இதில் இருக்க மற்ற ஆஸ்பெக்டை பார்ப்போம். இப்போ ஏடிஎம்கே நிற்குமா? இந்த 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 தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்தே ஏடிஎம்கே சொல்லி கொண்டு இருக்கிற புதிய கூட்டணி ஆரம்பமாகுமா? அப்புறம் பிஜேபி என்ன செய்ய போகிறது? இப்படியெல்லாம் பல கேள்வி இருக்குது. இன்றைக்கி தேதியில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரொம்ப ஒரு மேலெழுந்த வாரியாக பார்த்தால் அநேகமாக ஏடிஎம்கே போட்டியிடுமா அப்படிங்கிறது டவுட்டு. இப்போ விக்கிரவாண்டியில் போட்டியிட்டாங்களா? இல்லை. ஏன்னா அடுத்த 1.25 வருஷம், இந்த 1.25 வருஷத்தில் போட்டியிட்டு நெகட்டிவான ஒரு ரிசல்ட் வந்ததுன்னா அடுத்து வரப்போது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். ஸோ அதற்கு முன்னால் ஒரு நெகட்டிவான ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதோடைய இம்பேக்டை உருவாக்க வேண்டாம் தான் கட்சி தலைமை நினைக்கும். ஏன்னா ஒரு வருஷம் 1.25 வருஷத்துக்கு மொத்த பணத்தையும் கொட்டி இன்னொன்று ஆளுங்கட்சியோட அந்த பண பலம் அப்படிங்கிற அடிப்படையில் போட்டியிடவே முடியாது. இதுக்கு முன்னால் ஈரோடு கிழக்கு தொகுதி கிடைத்தது எப்படி நடந்தது எல்லாருக்கும் தெரியும்ல. அங்கே அந்த தேர்தல் காலம் முழுக்க, அந்த பிரச்சார காலம் முழுக்க அத்தனை பேருக்கும் 3 வேளை பிரியாணி ஆற்று இதுன்னு போட்டு எல்லாத்தையும் ஒரு ஷெட்டில் அடைச்ச மாதிரி அவங்கள வச்சுருந்து என்னென்னலாம் நடந்தது அதை விட்டு நிறைய புகார்கள்லாம் வந்திருக்கு, நிறைய பேச்சு அடிபட்டிருக்கு, நிறைய வீடியோ விஷுவல் பதிவுகள்லாம் இருக்குது. ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் புகைப்பட ஆதாரங்களையும் வீடியோ ஆதாரங்களையும் உருவாக்கி தந்திருக்காங்க. அதை இன்றைக்கும் நம்ம காண முடியும். அப்படிங்கிறப்போ வம்படியாக போய் இல்லை மாட்டிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் ஏடிஎம்கே களத்தில் இருக்குமா இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது டவுட்டு. பிஜேபி என்ன செய்கிறதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ ஏடிஎம்கே வந்து அங்கே நிற்காது அப்படிங்கிற சூழ்நிலையை பிஜேபி, அதாவது இது வந்து என்னுடைய யூகம் தான், ஏடிஎம்கே நிற்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது என்ன அடிப்படையில் நான் அப்படி யூகத்துக்கு வரேன்னா, விக்கிரவாண்டியில் அவங்க நிற்கலை, அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே அந்த முடிவை எடுத்ததை காட்டிலும் அந்த முடிவை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஏற்புடைய தொகுதி வந்து இதுவாக தான் இருக்க முடியும், ஈரோடு கிழக்காக தான் இருக்க முடியும். அடுத்த 1.25 வருஷத்துக்காக பணத்தை இறைச்சி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஏடிஎம்கேக்கு ஃபைனான்ஸும் ஒரு பெரிய பிரச்சனை. ஏடிஎம்கேக்கும் இப்போ வந்து எலக்டோரல் பாண்டு மூலமாக யாருக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படிங்கிற தகவல் பேங்கர்ஸ் மூலமாக வெளிவந்தப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 லட்சம் கோடி டிஎம்கே கிடச்சிது. அதே லெவலுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் இப்பெல்லாம் நிறைய
ஒவ்வொருத்தருக்கும். அப்படி இருக்கப்போ ஏடிஎம்கேக்கு எவ்வளோ பணம் கிடைச்சா வெறும் 9 கோடி தான் கிடைச்சிது. அப்படிங்கிறப்ப தங்களுடைய ரிசோர்ஸஸை ஒரு இடைத்தேர்தலை அவங்க வீணடிக்க மாட்டாங்க. அவங்க டார்கெட் வந்து 26 சட்டப்பேரவை தேர்தலாக தான் இருக்கும். அதனால் அவங்க நிற்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஒருவேளை ஏடிஎம்கே நிற்காத ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு பிஜேபி களமாடலாம். அதன் மூலமாக ஏடிஎம்கே ஓட்டையும் இந்த இடைத்தேர்தலில் பெறுவதற்கு முயற்சி செய்யலாம், அல்லது அவங்களும் நிற்காமல் போகலாம். எப்படின்னு நினைத்தேன். இப்போ இந்த எலெக்ஷனில் ரொம்ப முக்கியமாக இடைத்தேர்தல்னு பேசப்படக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் விஜய், தமிழக வெற்றி கழகம், தாவேகா அப்படிங்கிற அந்த ஃபேக்டர். 2026 தான் இலக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அதுக்கு முன்பாகவே ஒரு இடைத்தேர்தல் வந்திருக்கு. விக்கிரவாண்டியில் அவங்க போட்டியிடலை, ஆனால் விக்கிரவாண்டிக்கு முன்னாடியே அவங்க தேர்தல் அந்த அவங்க அரசியல் கட்சி வந்து அறிவிக்கப்பட்டாச்சு. ஸோ இந்த எலெக்ஷனில் விஜய் கட்சி களமிறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது இல்லைங்கிறத தாண்டி அவங்க ஒருவேளை இறங்கினால் என்ன நடக்கும், இறங்கல்னா என்ன நடக்கும்? எஸ், இப்போது விஜயை பொறுத்தளவில் ஆல்ரெடி ஒரு ஃபீலர் விட்டுக்கிட்டு இருக்காங்க விஜய் தரப்புலேருந்து. அதாவது நம்முடைய இலக்கு 2026 தேர்தல், அதனால் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை, நம்முடைய தலைவர் அப்படித்தான் முடிவெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதிகாரபூர்வமாக அவங்க சொல்லலைன்னாலும் அவங்க நிர்வாகிகள் மூலமாக அப்படி ஒரு தகவல் திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. ரைட்டா, திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. இப்போது விஜய் வந்து இந்த 2026 சந்திக்கிறதுக்கு முன்னால் அவருக்கு ரொம்ப முக்கியமான தேவை அப்படிங்கிறது, அவர் ஒரு மாபெரும் வெற்றி வீரர், ஒரு பெரிய, அதாவது டிஎம்கேக்கு மாபெரும் அச்சுறுத்தல், ஒரு மிரட்டல் அப்படிங்கிற விதமான ஒரு பிம்ப கட்டமைப்பு 2026 சட்டப்பேரவை தேர்தல் வரைக்கும் உடைபடாமல் அந்த பிம்பத்தை அவங்க கொண்டு போகும். இந்த பிம்பம் தான் 2026 தேர்தலில் விஜய் கட்சிக்கான முதலீடாக இருக்கும், பெரிய முதலீடாக இருக்கும். விஜய் வந்து சும்மா இல்லை, உண்மையில் கடைசியில் ரிசல்ட் என்ன வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது, அதை அன்றைக்கி பார்த்துக்கலாம். அதில் விஜய் வந்து உண்மையிலே சாதிப்பாரா, எந்த லெவலுக்கு, எதிர்பார்த்ததை காட்டிலும் ரொம்ப வீச்சாக மேல் நோக்கி போவாரா, இல்லாட்டி எதிர்பார்த்தகள் கீழ் நோக்கி போவாரா, அதெல்லாம் நமக்கு தெரியாது, ரிசல்ட்டில் தான் தெரியும். பட் அந்த ரிசல்ட்டு வர்ற வரைக்கும், அந்த எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கிறவர், அதுலேயும் ஒரு நடிகர், பிரபலமான நடிகர் அப்படிங்கிற முறையில் விஜய்க்கு தேவைப்படுவது ஒரு மிகப்பெரிய பிம்பம். அவர் வந்து சாதிக்கக்கூடியவர் அப்படிங்கிற பிம்பம், ஆளுங்கட்சியான டிஎம்கேக்கு ஒரு மிரட்டலாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு பிம்பம். இன்னொன்று, விஜயை பற்றி தொடர்ந்து ஆளுங்கட்சி தரப்பு தான் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின்கிட்ட கூட ஈரோட்டில் கேள்வி கேட்டிருக்கேன், இந்த மாதிரி புதுசாக அவர் நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்களா அப்படிங்கிறது அவர் பதில், நன்றாக பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இது என்ன மாதிரி பதில்? இது எப்படியா இன்டர்ப்ட் பண்ண முடியுமா? இது எப்படியாவது ஒரு இல்லை அதாவது நன்றாக பார்த்து கொண்டு இருக்கிறேன்னா கூர்ந்து கவனிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அவருடைய ஒவ்வொரு அசைவும் நாங்கள் கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். திடீர்னு இப்போது விஜய் திரிஷா அது தொடர்பான வீடியோஸ்லாம் வருது, என்னமோ ஒன்று. ஸோ விஜய் ஏதோ ஒரு விதத்தில் குறிவைக்கப்படுகிறார், அது வந்து ரொம்ப நல்லா தெரியுது. அப்போ விஜய் வந்து ஒரு பொட்டன்ஷியல் த்ரெட்டாக ஆவாரோ அப்படிங்கிற எண்ணம் டிஎம்கேக்கு இருக்குது. அவர் ஆறாரா இல்லையாங்கிறது ரிசல்ட்டில் தெரியும், ஆனால் அப்படி ஒரு எண்ணம் டிஎம்கேக்கு இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த பிம்பத்தை அப்படியே கேரி பண்ணிட்டு போகிறதுலாம் அவருடைய சக்ஸஸ் இருக்குது. இப்போ இடைத்தேர்தலில் அவர் போய் மாட்டிட்டு படுமோசமான தோல்வி அடைஞ்சிட்டார்னா 2026 தேர்தல் வந்து அவருக்கு ரொம்ப பெரிய பின்னடைவாய்ப்பு. ஏன்னா அவர் உருவாக்கணும்னு நினச்ச பிம்பம் இங்கேயே காலி ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப மோசமாக டெபாசிட் இழந்து அவருடைய கேண்டிடேட் தோக்குறான்னு வச்சுப்போம், லெட்டஸ் அசியம். அப்போ என்ன ஆகும்? அப்போ இந்த தேர்தலையே சும்மா விஜயெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய பிஸ்தாலாம் கிடையாது, வந்தார்ல ஈரோடு கிழக்கில் என்ன சாதிச்சார் அப்படின்னு. அப்படிங்கிறப்ப இந்த நடைபெற இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கிலேயே விஜயை பற்றின பிம்பம் முடிவுக்கு வந்துடும். ஒரு மிகப்பெரிய நடிகரான விஜய் சார்ந்த பிம்பம் அடி வாங்கிச்சுன்னா அதை தொடர்ந்து வருகிற அவருடைய அரசியலும் அடி வாங்கும். அதனால ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக அவர் திங்க் பண்ணக்கூடியவராக இருந்தால் அவர் இந்த தேர்தலில் போய் சிக்கி மாட்டிக்கொள்ள மாட்டார். இந்த இடைத்தேர்தலில் இல்லை, ஒருவேளை ஹைப்போதெட்டிக்கலி இது வந்து விஜய் அவர்கள் அவருடைய கட்சி தமிழக வெற்றி கழகம், அந்த கழகம் வந்து ஒரு வேட்பாளர் அறிவிக்குது, அந்த வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். ஒருவேளை
அது வந்து ஒரு 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 எக்ஸ்பிரிமெண்ட்டா இல்லை ஒரு போல்டாக ஒரு டிசிஷன் எடுத்து அவரே வேட்பாளராக களமிறங்கினால் அது எப்படி இருக்கும்? அது இன்னும் பாதகத்தை உருவாக்கும். அவரே வேட்பாளராக களமிறங்கி அவர் படுமோசமான தோல்வி அடைஞ்சிட்டு அதோட அவர் அரசியல் முடிஞ்சு போகும். இடைத்தேர்தலோடு அவர் வீட்டுக்கு போயிடலாம். நீங்கள் அவருடைய அரசியல் எதிர்காலம் பற்றின அசஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப காலம் காத்திருக்க தேவையில்லை. இந்த இடைத்தேர்தல் நீங்கள் முடிவுக்கு வந்துடலாம். நிச்சயமாக அப்படி ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரியான அந்த இடத்த நோக்கியெல்லாம் விஜய் போகவே மாட்டார். விஜய் போகவே மாட்டார். விஜய் வந்து தன்னை பாதுகாப்பான ஒரு தொகுதியை தேர்ந்தெடுப்பார். அநேகமாக அது வடக்கு தமிழகத்தில் தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக திருமாவளவனுடைய பெல்ட் எதுவோ அந்த பெல்ட்டிலேருந்து தான் அவர் ஒரு முக்கியமான தொகுதியை தேர்ந்தெடுப்பார். இல்லை நான் உங்களுக்கு ஹிண்ட்டு கொடுக்குறேன், இந்த ஏரியாவிலேருந்து தான் வரும். அவர் ஈரோடு கிழக்கெல்லாம் போய் மாட்டிக்கவே மாட்டார். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி போய் மாட்டிட்டு அவர் சிக்கி சின்னாபின்னமானார்னா அத்தோடு அவருடைய அரசியல் முடிஞ்சு போகும். இல்லை, ஏன்னா புது கட்சி ஒருத்தர் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில இப்போ அதிமுக அமமுக போன்ற கட்சிகளுக்கு எல்லாமே வந்து இடைத்தேர்தல் அவங்களுடைய அந்த தேர்தல் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸை வந்து கொடுத்துருக்கு. தினகரனுக்கு ஆர்கே நகர், எம்ஜிஆருக்கு வந்து திண்டுக்கல் பை எலெக்ஷன், அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வந்த கோவை பை எலெக்ஷன் சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த பை எலெக்ஷனுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக வந்து அவங்களுடைய அந்த அரசியல் கட்சியோடைய வரலாற்று ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அந்த மாதிரி தாவேக்கா இதை மாற்றி கொள்ளலாம்னு ஒரு டிசிஷன் வந்தாங்கன்னா அது எப்படி இருக்கும்னு கேட்குறேன். என்னன்னா நீங்கள் எம்ஜிஆர் டிடிவி தினகரன் இதெல்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் தினகரன் அவங்க இல்லை அதே இல்லை, அவங்க வந்து ஆக்சுவலாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தனால தைரியமாக போட்டிட்டாங்க. அன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கான சூழல் விசிபிளாக இருந்தது. எம்ஜிஆர் முதல் தடவையாக திண்டுக்கல்ல போட்டிட்டார் சார். அப்போ நான் சின்ன பையன், ஆனால் அப்போயே ரொம்ப ஆர்வம் உண்டு. எனக்கெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது. அப்போவே எங்கே பார்த்தாலும் எம்ஜிஆர் 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 தான் சொல்லிகிட்டு இருந்தது. திட்டவட்டமாக அங்கே வந்து எம்ஜிஆர் தான் ஜெயிப்பார் திண்டுக்கல்ல அப்படின்னு. மாயத்தேவர் ஜெயித்தார். மாயத்தேவருக்கு அடுத்து யார் வந்தாங்கன்னா காங்கிரஸை சேர்ந்து என்எஸ்வி சித்தா வந்தார். 3வது இடத்துல டிஎம்கே வந்தது. பொன்முத்துராமலிங்கம் வந்தார், அதை மறந்துடாங்க. ஸோ 3வது இடத்துல டிஎம்கே வந்தார். அன்றைக்கி அப்படி ஒரு சூழல் இருந்தது. அது கண்ணுக்கு தெரியக்கூடிய விதமாக இருந்தது. ஈரோடு கிழக்கில் திரும்ப 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 ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கே ஜெயித்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு தடவையும் முன்ன காட்டிலும் மிக அதிக அளவு வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப நீங்கள் போய் மாட்டுவீங்களா? அது பல்சக்கரத்துக்கு இடையில தலையை கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ விஜய் தாவேக்காவோ இல்லை விஜயோ இல்லை நேரடியாகவோ மறைமுகமாகவோ கலைஞர் ஒன்று மட்டும் இது இவ்வளோ தூரம் தேர்தலில் போட்டியிடுவார் இல்லைன்னு ஒரு குறிஜோசியக்காரன் சொல்கிற மாதிரிலாம் நான் சொல்ல விரும்பலை. ஒன்று சொல்கிறேன், இந்த எலெக்ஷன் வரைக்கும் விஜய்க்கு ரொம்ப தேவை ஒரு பாதுகாப்பான பிம்ப கட்டமைப்பு சார். அவர் கேரி பண்ண வேண்டிய பிம்பம் என்னங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இமேஜ், அந்த இமேஜை இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுறது மூலமாக உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுல அவர் கவனமாக இருப்பார் சார். சரி, இன்னொன்று, அப்படியாவது மெனக்கட்டு ரிஸ்க் எடுத்து இந்த இடைத்தேர்தல் போட்டி நீங்கள் சாதிக்க போகிறது என்ன? மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 1.25 வருஷமா? இந்த 1.25 வருஷத்தில் அந்த ஒரு 1.25 வருஷ பதவிக்காக எதுக்கு சார் உங்களுடைய பொலிட்டிக்கல் ஃப்யூச்சரை வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்? எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? எல்லோரும் அப்படித்தானே யோசிப்பாங்க. இப்போ டிஎம்கேக்கு ஒரு தேவை இருக்குங்க. அதான் அந்த கூட்டணிக்குன்னு இருந்த தொகுதி இழந்துட்டா வம்பு. இப்போ டிஎம்கே ஒரு வேளை தோத்துருச்சு, டிஎம்கே கூட்டணியில் தோத்துட்டாங்கன்னா அது பெரிய மெசேஜ். அப்போனா 2026 தேர்தலை டிஎம்கே ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியாது, என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கான மெசேஜ். அப்போது நாங்கள் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா தொடர்ந்து ஸ்டாலின் என்ன சொல்லி வருகிறார், 200 தொகுதிக்கு மேலே ஜெயிப்போம், தொடர்ந்து அதை சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போது அவர் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே கேரி பண்ணி அந்த எலெக்ஷன் வரைக்கும் கொண்டு போனால் இது ஜெயிச்சு காட்டும். ஸோ டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய தேவைங்கிறது இந்த தேர்தலில் நம்ம கூட்டணியோ இல்லாட்டி நாமோ ஜெயிச்சு காட்டிடும். மற்ற கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய தேவை என்ன அப்படிங்கிறத இந்த தேர்தலையும் நம்ம தோற்று போயிடக்கூடாது. இதுதான் 2 பேருக்கு இடையில். இப்போ ஏடிஎம்கே இருக்கக்கூடிய விஷயம் என்ன, தொடர்ந்து அது தோல்வியை சந்திச்சுட்டே இருக்கு 2019 அப்படிங்கிறப்போ இதில் அதுவும் அவங்களுடைய கொங்கு பெல்ட்டுன்னு வேறு சொல்லப்படுறது இல்லை, மீண்டும் 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 அடி வாங்கிக்கிட்டே இருந்தால்
அது கொங்கு பெல்ட்டிலே ஒரு பெரிய நெகட்டிவான இம்பேக்டை ஏடிஎம்கே விஷயத்தில் உருவாக்கும். ஸோ டிஎம்கேயை பொறுத்தளவில் அவங்களுக்கு தேவை இல்லை ஜெயிச்சு காட்டணுங்கிறது. ஏடிஎம்கே சைடு இல்லாட்டி மற்ற கட்சிகள் சைடு அவங்களுக்கு தேவை இதில் போய் மாட்டிட்டு தோத்துடக்கூடாது அப்படிங்கிறது. இதுதாங்க 2 பிளாட்ஃபார்ம். இந்த 2க்குள்ளே தான் எல்லாமே நடக்கும். ஒருவேளை இப்போ இதில் பாஜக வந்து களமிறங்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போது அவங்களுடைய டார்கெட் வந்து என்னவாக இருக்கும்? அவங்க வந்து இப்போ ஜெயிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி இப்போ விக்கிரவாண்டியில் எப்படி பாமக களமிறங்கி ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கினாங்க, அதிமுகவுடைய வாக்குகளை வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டாலும் அதிமுகவோட வாக்கு திமுகவுக்கு தான் போச்சு அதிகபட்சமாக அப்படின்னு விக்கிரவாண்டியில் பார்த்தோம். இப்போ இதில் ஒருவேளை பாஜக வந்து அவங்க வேட்பாளரை வந்து களமிறக்குனாங்க அப்படின்னா அவங்களுடைய டார்கெட் இல்லை பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ ஒருவேளை பிஜேபி நிற்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை பிஜேபி நின்னால், பிஜேபி நின்று ஏடிஎம்கே நிற்காமல் இருந்தால் அப்போ ஒருவேளை ஏடிஎம்கே சப்போர்ட்டு கூட கேட்கலாம். அவங்க நிற்காமல் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம் ஏடிஎம்கே, அது வேற ஒரு விஷயத்துக்கான சமிக்கையாக இருக்கும். அப்படின்னா எதிர்காலத்தில் ஒரு கூட்டணி அமையுமோ, ஸோ நெருங்கி வர்றாங்களோ அப்படிங்கிற விதமான ஒரு சமிக்கையை கூட உருவாக்கும். இது எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியலை. இல்லை இதில் இன்னொரு ஹைப்போதெட்டிக்கலாக இப்போ ஒருவேளை இது வந்து அதிமுக களத்தில் இல்லாமல் விஜயும் களத்தில் இல்லாமல் வெறும் பாஜக அப்புறம் வந்து அதிமுக அப்புறம் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மும்முனை போட்டி மாதிரி மாறிச்சு, அது ரொம்ப டைட்டாக போய் பாஜக வெர்சஸ் திமுகங்கிற மாதிரி நிலை வந்துச்சு அப்படின்னா தேர்தல் ஆணையம் போன தேர்தலை கையாண்ட மாதிரி தான் இந்த தேர்தலையும் கையாளுமா? ஏன்னா போன தேர்தலில் நம்மளே இந்த ஈரோடு பை எலெக்ஷனில் பார்த்தோம், இந்த பட்டி வச்சு ஆளுங்களை வந்து உள்ளே வச்சதாகட்டும், பணம் கொடுக்கப்பட்டதாகட்டும், ரொம்ப வெளிப்படையாகவே வந்து ஊடகங்களே வந்து வெளியே வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒருவேளை இந்த முறை ஒரு டைரக்ட் ஃபைட் பிட்வீன் பிஜேபி அண்ட் டிஎம்கே வந்துச்சு அப்படின்னா தேர்தல் ஆணையம் எப்படி? ஓகே, இந்த மாதிரி பொதுவாக போன தடவை நடந்ததுன்னு இருக்குல்ல, அது போட்டி சார்ந்தே நடக்கலை. இந்தந்த கட்சியெல்லாம் போட்டிடுது அதனால் அப்படி பண்ணாங்க அப்படிலாம் கிடையாது. அது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இடைத்தேர்தலுக்கான அங்க லட்சணம். இடைத்தேர்தல் வந்து அப்போது அந்த இடைத்தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் அதிர்ஷ்டசாலிகள். அவங்களுக்கு வந்து பிரியாணி கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், பரிசு பொருட்கள் கிடைக்கும். பல பேர் பல கட்சிகள் வந்து மிகுந்த வள்ளல் தன்மையோட வாரி கொடுப்பாங்க, நிறைய கொடை வள்ளல்களை பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து தமிழகத்தை பொறுத்தளவில் இடைத்தேர்தலுக்கான லட்சணம். இல்லை யார் போட்டியிடுற எண்ணங்கள்லாம் கணக்கே இல்லை. இப்போது நாங்கள் வந்து திருமங்கல இடைத்தேர்தலை பார்த்துருக்கோம். மொத்தத்துக்கு வழிகாட்டினதே நாங்கள் தான், எங்கள் தென் தமிழகம் தான், திருமங்கலம் தான் ஃபார்முலா. அன்றைக்கி மூக்க அழகிரி தான் அந்த ஃபார்முலாவை எழுதினார். ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அவர் தான். இன்றைக்கி அவரே எங்கே இருக்காருன்னு தெரில. ரைட்டா, பல பேர் வந்து அப்போது அந்த டயத்தில் திருமங்கலத்தில் வாக்காளர்களாக இருந்த பல பேர் தங்களுடைய நாள்பட்ட கடனெல்லாம் அடைச்சாங்க. நிஜமாக சொல்கிறேன், பெரிய பெரிய பொக்கிஷம் தரப்பட்டது. அப்பா நிம்மதியாக அவன் பிடுங்கல்லேருந்து தப்பிச்ச கடனை அடைச்சிட்டே சார் ஒரு வழியா அப்படின்னு சொன்னவங்க எனக்கு தெரியும். புதிய ஃபார்முலா அப்படி துவக்கி வச்சாங்க. அதனால இது இடைத்தேர்தலுக்கான லட்சணம் சார். இன்றைக்கி சவுத் இந்தியாவில் கேரளா தவிர மற்ற எல்லா மாநிலங்கள்லையும், தமிழகம், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா 4லையும் இப்படி தான் போயிட்டுருக்கு. கேரளாவில் தான் இன்னும் ஓட்டுக்கு பணங்கிற கலாச்சாரம் வரல. மற்றபடி எல்லா மாநிலத்திலும் இந்த சவுத் இந்தியா முழுக்க அது இருக்குது. ஸோ இந்த தேர்தல் வந்து எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அரசியல் ரீதியாக பெரிய இம்பேக்டை உருவாக்குது. ஏற்கனவே இருந்த தடம் அப்படியே தொடரும். இதனால் ஒரு பெரிய தலைகீழ் மாற்றங்கள் ஏற்பட்டுரும், இல்லாட்டி அடுத்து வரப்போகிற மாபெரும் மாற்றத்துக்கு இது வந்து ஒரு சமிக்கையாக அமைந்து விடும் அப்படிலாம் எனக்கு தோணவே இல்லை. ஒருவேளை இது இம்பேக்ட்ஃபுல்லான தேர்தலாக மாறணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கலாம்? என்ன மாதிரி விஷயம் நடக்குன்னா இம்பேக்ட், இப்போ ஏடிஎம்கே களத்தில் நிற்கணும், தீவிரமாக ஒர்க் பண்ணணும். அவங்க வந்து டிஎம்கே கேண்டிடேட்டுக்கோ இல்லாட்டி டிஎம்கே கூட்டணி கேண்டிடேட்டுக்கோ மிகப்பெரிய சவாலை உருவாக்கணும், நெருக்கடியை கொடுக்கணும். ஒருவேளை ஏடிஎம்கே ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு சூழலை அவங்க உருவாக்கணும். இல்லை ஏடிஎம்கே நிற்கலைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம், பிஜேபி நிற்கிறாங்க,
பிஜேபிக்கு ஏடிஎம்கே மறைமுகமாகவோ நேரடியாக ஆதரவு தருதுன்னு வச்சுப்போம். அப்போ பிஜேபியோட கேண்டிடேட் இதே மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை உருவாக்கி ஒருவேளை ஏதோ நடந்துருமோ. இப்போ மொடக்குறிச்சியில் வந்து பிஜேபி கேண்டிடேட்டு மொடக்குறிச்சி சுப்புலட்சுமி தோக்கடிக்கலையா, யார் எதிர்பார்த்தா? ஸோ அந்த மாதிரி பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கும். அது ஒரு பெரிய தலைகீழ் மாற்றமாக இருக்கும். பட் அதுக்கான சான்சஸ் ரிமோட் நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப ப்ராக்மேட்டிக்காக பேசியிருக்கேன், என்ன உள்ளது உள்ளபடி பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ ரொம்ப ரீசெண்டான ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தமிழக பாஜகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் நயினா நாகேந்திரன் சொல்லும்போது அதிமுக பாஜக கூட்டணி அமையத்துக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் வந்தால் நல்லது தானே அப்படிங்கிறார். இல்லை, இந்த கருத்து நயினா நாகேந்திரன் பொறுத்தளவில் புதுசு கிடையாது. 2024 மக்களவைத் தேர்தல், இப்போ நடந்து முடிஞ்ச மக்களவைத் தேர்தலில் பிஜேபியோட ஏடிஎம்கே கூட்டணி உண்டா இல்லையா, இல்லாட்டி ஏற்கனவே கூட்டணி இருந்தது, அந்த கூட்டணி தொடர்கிறதா இல்லையா, இந்த மாதிரி வாத பிரதிவாதம்லாம் நடந்துகிட்டு இருந்த டயத்தில் அப்போ வந்து அண்ணாமலை வந்து ஏடிஎம்கேயோட கூட்டணி கூடாது, தனித்து நம்ம களங்காணணும், நமக்கு என்ன வாக்குகள் கிடச்சிருக்கு நமக்கு தெரியும், நம்முடைய வலிமையை புரிந்து கொள்ள இதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோணத்தில் அவர் போயிட்டு இருந்தப்போ, அதே நேரத்தில் மத்திய தலைமை இன்னொரு முடிவில் தொடர்ந்து அவங்க வலியுறுத்திட்டு வந்தாங்க ஏடிஎம்கேட கூட்டணி அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்க நடத்தின என்டிஏ கூட்டத்திலே வந்து பிரதமருக்கு அடுத்தப்பல வலது பக்கம் எடப்பாடி பழனிசாமி அமர்த்தி வைக்கப்பட்டார், இந்த பக்கம் ஏக்நாத் ஷிண்டே இருந்தார். அதெல்லாம் பல பேருக்கு ஞாபகத்தில் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் நயினார் நாகேந்திரன் கூட்டணி இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொன்னார். அன்றைக்கி வந்து நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், பொன்னார் இவங்க எல்லாருமே கூட்டணிக்கு ஆதரவாகத்தான் கருத்து தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிற கருத்தை தான் இப்போதும் சொல்லி கொண்டு இருக்கிறார். அதனால் அவர் புதுசாக சொல்லிட்டார்னு எனக்கு தோணலாம். ஏன்னா ஏன் இப்போ சமீபமாக ஏன் அந்த விமர்சனம் வருது அப்படின்னா, இப்போ இந்த ஃபாரின் ஸ்டடீஸ் முடிச்சதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு அவருடைய நிறைய விஷயங்கள், குறிப்பாக இந்த அதிமுகக்கு எதிராக பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. அவர்கிட்டே ஒரு கேள்வி கேட்குறாங்க, கூட்டணியான்னு மத்திய தலைமை முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் பக்கத்தில் நயினா நாகேந்திரன் இப்படி சொல்கிறாருன்னா, அப்போ மீண்டும் இந்த அதிமுக பாஜக கூட்டணி உருவாக வாய்ப்பு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, அண்ணாமலை நீங்கள் சொல்கிறது என்னன்னா அண்ணாமலை முன்ன மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி இருக்குங்கிற ஒரு அர்த்தத்தில் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அண்ணாமலை ரொம்ப விகரஸாக பண்ணுறதுக்கான அவசியம் இப்போ என்ன இருக்குது? எலெக்ஷனுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்குது சார். இப்போயே உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டையும் உங்களுடைய இது அத்தனையும் உங்கள் முயற்சியும் எல்லாம் போட்டு கடைசியில் எலெக்ஷன் வர டயத்தில் நீங்கள் சோர்ந்து போகிறதா சார்? நீங்கள் 800 மீட்டர்ஸு ஓடினீங்கன்னா ஃபஸ்ட்டு 2-3 ரவுண்டு மெதுவாக தான் ஓடிக்கிட்டே இருப்போம். கடைசி 2 ரவுண்டு, ஃபைனல் 2 ரவுண்டு வர்றப்போ தான் நீங்கள் பிக்கப் பண்ணணும், வேகமாக ஓடணும், கடைசியாக வந்து அந்த ரிப்பனை தாண்டி ஓடணும், கோட்டை தாண்டி ஓடணும். நீங்கள் இப்போவே பெருசாக வேகமாக ஓடிக்கிட்டு கடைசி நிமிஷத்தில் நீங்கள் சோர்ந்துட்டீங்கன்னா இப்போ அவர் வந்து வேகமாக செயல்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ என்ன இருக்குது? ஒரு எலெக்ஷன் தான், ஒன்றும் இல்லை, இந்த திடீர்னு ஒரு இடைத்தேர்தல் வந்திருக்கு, அவ்வளோதானே. அப்படிங்கிறப்போ இதை வச்சு நம்ம எப்படி அசஸ் பண்ண முடியும்? இன்னொன்று அவர் சொல்கிறாரு இந்த மத்திய தலைமை முடிவு செய்யும், அதுதான் முடிவு செய்யும். பிஜேபியில் அதுதானே நடைமுறை. கூட்டணி அப்படிங்கிறத வந்து என்றைக்கும் அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்யும். மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தங்களுடைய அபிப்பிராயத்தை அதாவது தலைமைக்கு பகிரங்கமாக சொல்லாமல் தலைமையிட்ட சொல்லுவாங்க, எது சரி எது இருக்கணும், அவங்களுடைய மதிப்பீடு என்னவோ அதை சொல்லுவாங்க. அந்த ஜனநாயகம் உண்டு. டெசிஷன் மேக்கிங்கிறது, கூட்டணி பற்றிய டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது அகில இந்திய தலைமைக்கு மட்டுமே உண்டானது. அதுதான் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. உள்ள நடைமுறையைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன தவறாக சொல்லிட்டாரு? இதை வச்சு நம்ம யூகிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதில் இப்போ ரொம்ப ரீசெண்டாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேலுமுருகனுடைய நேர்காணல்கள் அவர் தெரிவித்த கருத்துக்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. திமுக கூட்டணியில் அவர் தொடர்வார் அப்படின்னு அந்த நேர்காணல் பார்த்த பிறகு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை. அவர் ட்ராக் மாறுறான்னு நினைக்கிறேன். அவர் வந்து ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறார், நாங்கள் வந்து எலெக்ஷன் டைம் கேம்பெயின் அந்த டயத்தில் வந்து அமைச்சர் பக்கத்துலேயே உட்காந்து வைப்பாங்க, கூட்டணி கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் பெரிய மரியாதையெல்லாம் தருவாங்க, எல்லா ஆட்சிக்கும் வந்து அந்தந்த நாற்காலில் போய் உட்காந்தா இவங்களுக்கு புரோட்டோக்கால் வந்துடும், நம்மளை பின்னால் நிற்க வச்சுருவாங்க, இவங்க முன்னால் உட்காந்துட்டு இருப்பாங்க,
இனிமேலாம் நாங்கள் தேவையில்லையா அப்படின்லாம் சொல்லி அவர் சொல்லுகிறார். இதில் வந்து அவர் தடமாறுகிறார் அப்படிங்கிறத தாண்டி இன்னொன்று, இவ்வளோலாம் பேசினதுக்கப்புறம் வேல்முருகனை டிஎம்கே தலைமை தங்கள் கூட்டணியில் வச்சுக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுவும் இருக்குல்ல. இப்போது வேல்முருகன் அப்படிங்கிறது அவங்க என்ன பார்வையில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு வன்னியர்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ், வன்னியர்களுக்கான இன்னொரு தலைமை, அது எங்கள் கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிற ஒரு அடையாளப்படுத்துதல் விஷயந்தான் வேல்முருகன் அப்படிங்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியை போல ஒரு மாபெரும் தலைமையும் கிடையாது அது. சரி, திருமாவளவன் அங்கே இருக்கிற வரைக்கும் பிஎம்கே அங்கே வர்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஒரு அடையாளத்துக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ வேல்முருகன் இந்த அளவுக்கு பேசினதுக்கப்புறம் அவர் வந்து டிஎம்கே வைத்துக் கொள்ளுமா அப்படிங்கிறதே சந்தேகம். வேல்முருகன் இருப்பாரா இல்லையாங்கிறதுலாம் வேற விஷயம். முதல்ல டிஎம்கே அவரை வந்து ரீட்டைன் பண்ணுவாங்களாங்கிறது டவுட்டு. கரெக்டாக எலெக்ஷன் டயத்தில் அப்படியே சத்தமே இல்லாமல் கழட்டி விட்டுருவாங்க. ஸோ அதுதான் திமுக கூட்டணியில் முதல் விரிசலா அப்படின்னு தான் வேல்முருகனுடைய பேச்சை பார்க்குறாங்க. இது அப்படிதான் முதல் விரிசலான்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏற்கனவே வந்து ஒரு விரிசல் வருவது போல ஒரு தோற்றம் ஏற்பட்டு இப்போதைக்கு சாந்து பூசி அடைச்சிருக்கு திருமாவளவன் விஷயம். அந்த அளவுக்கு போச்சு. ஆனால் ஒன்று யோசிச்சு பாருங்க, விஜயோடு அவர் பேசுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் கடைசி நிமிஷத்தில் அவர் வரலைன்ட்ட திரும்ப எல்லாம் ரைட்டு. டிஎம்கே கூட்டணியில் இருந்துக்கிட்டு டிஎம்கேயால் தினந்தோறும் தீவிரமாக எதிர்க்கப்படுகிற விஜயோட ஒரே மேடையை பகிர்ந்து கொண்டால் அது என்ன ஆகும், என்ன விதமான யூகங்களுக்கு இடம் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியாமலா தொடக்கத்தில் திருமாவளவன் வந்து நான் விஜயோட மேடை ஏறுறேன்னு சொன்னார். அவர் சொல்லாமலாம் அப்படி ஒரு தகவல் போச்சு மீடியாவுக்கு. இப்போ தினமலரில் தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஒரே மேடையில் விஜய் திருமா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஏதோ ஒரு சைட்லேருந்து லீக் ஆகிட்டா அது போயிருக்கணும். அதை கசிய விட்டது யாருன்னு கூட திருமாவளவன் கேட்டிருக்காரு, உங்களுக்கு தெரியும். அது வந்து எனக்கும் அந்த புத்தக வெளியீட்டாளர்கள் இவர்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். இது எப்படி அப்படின்னா தெரிந்த விஷயம்னா இவர் சம்மதிச்சிருக்கான்னு தானே அர்த்தம். ஆரம்பத்தில் சார், ஆரம்பத்தில் இவர் சம்மதிச்சிருக்கான்னு தானே அர்த்தம். நீங்கள் எடுத்தெடுப்பில் இல்லைங்க நான் டிஎம்கே கூட்டணியில் இருக்கிறப்ப எப்படிங்க அவரோடலாம் வர முடியும், அது வேறு பிரச்சனையை உருவாக்குங்க, வரலைங்க அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தால் இப்படி ஒரு ஹேஷியம், இப்படி ஒரு தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடும் எதுவுமே நடந்திருக்காதே. திரும்பவே அந்த டைட்டில் சொன்ன பதிலாம் கொஞ்சம் படித்து பாருங்கள். நான் சொன்னது அந்த புத்தக வெளியீட்டாளருக்கு தான் தெரியும். அது எப்படி கசிந்தது, அது எப்படி இந்த நாளேட்டுக்கு போயிட்டு அப்படின்னா நான் வரேன்னு சொல்லியிருக்கான்னு தானே அர்த்தம். அப்பனா முதல்ல வந்து மேடை ஏறுறதுக்கு அவர் தயாராகத்தான் இருந்தார். அப்புறம் ஏதோ ஒரு நிர்பந்தம், அந்த நிர்பந்தம் அவர் கட்சிக்குள்ளே இருந்தே வரலாம், வந்திருக்கலாம், அது ஏதோ நடந்திருக்கு. அப்படின்னா திருமாவளவனே வந்து ரெண்டு மனசோட இருக்காருன்னு தானே அர்த்தம். ஒரு ஊசலாட்டம் தானே. இப்போ இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு இன்னைக்கு தேதிக்கு அவர் அந்த ஊசலாட்டத்தை ஓரளவு சாந்து பூசி அந்த விரிசல்லாம் அடைச்சி வெளியில் தெரியாதபடிக்கு பார்த்து கொண்டு இருக்கிறார். போக போக தானே தெரியும். திருமாவளவன் சொல்லாத நிலையில் அப்படி ஒரு நிகழ்வுக்கு திருமாவளவன் வருவார்னு அந்த புத்தக வெளியீட்டாளர்கள் சொல்லியிருப்பாங்களா? இன்னொன்று என்ன, விகடன் பப்ளிஷர்ஸ் என்ன சாதாரண பப்ளிஷரா? அவங்க எத்தனை காலமாக இந்த மேகசின் உலகத்தில் இருக்காங்க, பத்திரிகை உலகத்தில் இருக்காங்க, எத்தனை காலமாக இருக்கிறவங்க. அவங்களுக்கு வந்து பேசிக் எத்திக்ஸ் தெரியாதா? அப்படின்னா ஏதோ ஒன்று ஆரம்பத்தில் அவர் சரின்னு சொல்லியிருக்கார், அப்புறம் டைட்டானவன் தான் ஒரு எங்கேயோ மாட்டிட்டார் எசக பிசகா. அதுக்கப்புறம் அவர் விட்ரா பண்ணியிருக்கிறார். அவர் விட்ரா பண்ணிட்டாருங்கிறது ஓகே, பட் முதல்ல ஏன் அவர் வந்து சம்மதம் கொடுத்தா? அப்படின்னாலே அவருக்கு வந்து என்ன ஒரு ஊசலாட்டம் இருக்குன்னு தானே அர்த்தம். தற்காலிகமாக அந்த ஊசலாட்டம் நின்றுருக்கு சார். ஊஞ்சல் இப்போ நடுவாக இருக்குது சார், அங்கே இங்கே ஆடாமல். திரும்ப இந்த ஊஞ்சல் ஆடுமா இல்லையாங்க போக போகத்தாங்க தெரியும். நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி.